சற்று முன் வெளியிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பேன், ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு. டிசம்பர் 31 தான் கடைசி வாய்ப்பு. அதுக்குள்ளேயும் மத்திய அரசு சொன்ன இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு டிசம்பர் 31 தான் கடைசி நாள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. டிசம்பர் 31 தேதிக்குள் இணைக்கப்படவில்லை என்றால் ஜனவரி 1 தேதியிலிருந்து அந்த பேன் கார்டுகள் செயலிழந்து போய்விடுமாம். வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. நம்முடைய நிதி சார்ந்த அனைத்து சேவைகளுக்கும் கட்டாயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் பேன் என்பதால் பொதுமக்கள் தங்களுடைய பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் டிசம்பர் 31 தேதிக்குள் ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணையை இணைத்துவிட வேண்டும். ஸோ நீங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் பேன் எண் கட்டாயம் தேவை. வங்கி கணக்கு, குறிப்பாக சம்பள கணக்கு தொடங்க போறீங்க அப்படின்னா பேன் எண் நிச்சயம் கேட்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா டெபாசிட் செய்ய போறீங்க அப்படின்னா அப்போவுமே பேன் கார்டுடைய எண் அப்படிங்கிறது கட்டாயமாக கேட்பாங்க. வங்கிகளில் வீட்டு கடன், வாகன கடன் அல்லது தனிநபர் கடன் கேட்டு விண்ணப்பம் செய்யும்போது பேன் எண் குறிப்பிட வேண்டும். ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களில் நீங்கள் ஒரு முறையில் 50,000 ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்கிறீர்கள் என்றால் கட்டாயம் பேன் எண் கொடுக்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்குறீங்க அல்லது விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அப்போது பேன் எண் கட்டாயமாக தேவைப்படும். பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக ஈஸியாக நீங்கள் இணைச்சிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய ஃபோனில் UIDPAN அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் நீங்கள் டைப் செய்யணும். ஸோ தெரியலை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பரையும் உங்களுடைய பேன் நம்பரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜாகவே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைப்பதற்கு 2 ஆவணங்களிலும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பாலினம் உள்ளிட்ட அனைத்து தகவலும் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் உடனடியாக உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது மூலிமா அடுத்து நீங்கள் வரக்கூடிய லிங்க் மூலிமா ரூ. 1000 கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஸோ இது வரைக்கும் இணைக்கல அப்படின்னா அது ஃபைன் போட்டு தான் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி இணைக்கணும் அப்படின்ட்டு பல முறை சொல்லிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இணைக்காமல் இருக்காங்க. இனிமேல் இணைக்க போகிறீங்க அப்படின்னா ரூ. 1000 அபதாரம் கட்டி தான் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். சரி ரூ. 1000 கட்டணுமே அப்படின்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த அபதாரம் கூடுற மாதிரி இருக்கும். கட்டாயமாக ஒரு கட்டத்தில் நீங்கள் இணைச்சி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுடைய மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும். மற்றும் உங்களுடைய வங்கி சம்பந்தமான பிற நிதி சார்ந்த எல்லா தகவலுமே நீங்கள் பெற முடியும். அப்படின்னா பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே ரூ. 1000 பார்க்காம உடனடியாக இணைச்சி வச்சுக்கோங்க. டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. இப்போ வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. இணைக்காதவர்களுடைய பேன் கார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அது ஒரு அட்டை மட்டும்தான். அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு யூஸுமே பண்ண முடியாது. ஸோ எப்போ வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு புது புது ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க எலெக்ஷன் டைம் வர. ஸோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டையோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இணைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.